ஹாய் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சைலண்ட் லைவ் போடும்போது ஒரு ஃபோட்டோ வச்சு இந்த மாரி லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சில பேருக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் இல்ல. இப்போ வந்து அதற்கு ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் தான் போடுறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு எடிட்டிங்கே கத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோவுல ஒரு டெக்ஸ்ட் எழுதுறது, அப்புறம் மருத்துவ குறிப்பு எழுதுறது, எதையாவது ஒண்ணு டெக்ஸ்ட்ல கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேல அந்த லெட்டர்ல டெக்ஸ்ட்ட வரிசலா எழுதி எழுத்துக்கள எழுதி, அது குறிப்புகள எழுதி, நீங்க ஃபோட்டோ ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் போட முடியும். இப்ப இந்த சின்ன எடிட்டிங்க உங்களுக்கு நான் சொல்லி தரேன். எப்படின்னு பாருங்க. இப்ப இன்ஸ்டா ஆப்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா, இப்படித்தான் வரும். அதுல என்ன பண்ணீங்கன்னா, ஃபோட்டோஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுக்கு போயிடுங்க. அப்ப இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இது மாரி உங்களோட கேலரியில உள்ள ஃபோட்டோஸ்லாம் வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ ஒண்ணு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, விவசாயத்த நான் கையில எடுத்துக்கிறேன். விவசாயத்த எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோன்னு வச்சிருக்கிறேன். இந்த ஃபோட்டோன்னு வச்சிருக்கும்போது, இதில வந்து நீங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஓரத்தில கேன்வாஸ் இருக்கும். அதில 9:16 இந்த ஆப்ஷன குடுத்துக்கோங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து இப்போ மேலும் கீழும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. இதில நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஃபோட்டோ மேல விரல வச்சு லைட்டா அப்படி ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணீங்கன்னா, ஃபுல் சைஸுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ வந்துரும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கீழ நெறைய ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுல போய் என்ன பண்ணுங்கன்னா, டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத தொடுங்க. அப்ப டெக்ஸ்ட்ட நீங்க தொட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல நீங்க எழுதுங்க. என்ன எழுதுறீங்க? உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சா நீங்க எழுதுங்க. இல்லன்னா Googleல காப்பி பண்ணலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப வந்து நான் எழுதுறேன். இப்ப எனக்கு எழுத சும்மா உங்களுக்கு சொல்றதுக்காக எழுதுறேன். இயற்கை, கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். எழுதியிருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம இது மாரி எழுதிக்கிறோம். அ இப்ப வந்து இது மாரி இயற்கையே இந்த கடவுள் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லி, இத நான் எழுதிக்கிறேன். இதே மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு, இல்ல உங்களுக்கு என்னென்ன எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ, இத வரிசலா இப்படி எழுதிக்கோங்க. இதுல எழுதிக்கிட்டு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இத சுருக்கி இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் இருக்கணும். இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் இருக்கணும். அப்பதான் நீங்க ஃபோட்டோல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைவ்ல வைக்கும்போது அடி வாங்காம இருக்கும். இல்லன்னா சைடுல உள்ள 2 வார்த்தைகளும் மறைஞ்சிரும். இப்ப எனக்கு தெரியல. நான் Googleல எடுக்கலாமா? அப்படின்னு கேட்டா, தாராளமா Googleல எடுக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். இப்போ ஃபோனோட சென்டர் பட்டன அமுக்கிருங்க. இத அமுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல குரோம் போயிடுங்க. குரோமோ நீங்க இல்ல Googleஓ எங்க வேணாலும் போயிடுங்க. அப்ப போயிட்டு என்ன பண்றீங்க, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, சர்ச் பண்ணுங்க. இப்ப வந்து எப்படி எத சர்ச் பண்றீங்க? ஏதோ ஒரு பொருள பத்தி நீங்க போடணும் அப்படின்னா, அத பத்தி சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்ப நான் வந்து எலுமிச்சை பயன்கள் நான் எடுக்கிறேன். எலுமிச்சை எலுமிச்சைன்னு போட்டிருக்கிறேன். அப்ப கீழ பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை அது அது அதோட பயன்கள் பத்தி நெறையா வரும். நம்ம எலுமிச்சை பயன்கள் மட்டும் எடுத்துப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை வைட்டமின் சிறந்தது, நார் சத்து அதிகம் அப்படின்னு போட்டிருக்கு. இத வந்து நம்ம சி மோர் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து உங்களுக்கு புடிச்ச அதாவது ஷார்ட்டா உள்ளத ஷார்ட்டா உள்ள 2ஓ 3ஓ எடுத்துக்கங்க. டிப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளா நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அத பத்தி போட்டுருக்காங்க. இதில் உள்ள வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இத என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ளூ கலரா மாறும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்படி இழுத்து இப்படி வச்சுக்கோங்க. இவ்வளவு வந்துரும். மேல இருந்து கேட்கும். அதுல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத குடுத்துருங்க. இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோடது அந்த இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆயிடும். இப்ப என்ன பண்றீங்க, சென்டர் பட்டன குடுத்து என்ன பண்றீங்கன்னா, சென்டர் பட்டன குடுத்து இந்த இடத்துல நீங்க மறுபடியும் இன்ஸ்டாட்டுக்குள்ள போயிங்க. இப்ப இன்ஸ்டாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க இப்ப இத பேஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத தொடுங்க. இத தொட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, இதுல கீழ அந்த இடத்துல வந்திருக்கும். அப்படி வரல அப்படின்னா, இந்த இடத்துல எழுதுற இடத்துல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வரும். இந்த பேஸ்ட்ன்னு வருது பார்த்தீங்களா? அது மாரி வரும். அந்த பேஸ்ட்ட கூட நீங்க குடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? வந்துட்டு பார்த்தீங்களா? இது வந்து ஒரே லைனா இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இத வந்து சிம்பிளா கீழ கீழ மாத்திக்கோங்க. இந்த இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அம்புக்குறி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அம்புக்குறி இருக்கும்.
அதே அந்த அம்புக்குறிய நீங்க இப்படி தொட்டீங்கன்னா, இப்படி வெளிய வரும். அப்ப வந்து நீங்க அம்புக்குறி தொட்டு தொட்டு வெளில வந்துக்கலாம். அப்ப வந்து எழுத்துக்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறுகிரும். இப்ப இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்ப இந்த மாரி இருக்கு. இதே மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு டிப்ஸா எடுத்து எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டு, நீங்க இந்த ஃபோட்டோவ ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண பிறகு இந்த வீடியோவுல முடிஞ்சு அடுத்த வீடியோவுல நான் இந்த வீடியோ பெருசா போயிடுது. 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு. வீடியோ பெருசா போனதுனால, அடுத்த வீடியோ எப்படி ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் போட்டு இந்த ஃபோட்டோவ கொண்டு அங்க வைக்கிறதுங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? பாய். ஃபர்ஸ்ட்டு இத கத்துக்கோங்க. இத கத்துட்டு 2வது வீடியோ அது வரும். அத தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோக்கள சொல்லுங்க. நாளைக்கு நான் போடுறேன். பாய். மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய்.